ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பேர் சொல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரெஸ் கழுத்துறதுல சாப்பிட்ற வரைக்கும் அடிப்படைனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து நம்ம மல்லி நான் ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உன்னுடைய உதவி எனக்கு தேவையில்லை மல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்காக சாப்பிடாது கூட உட்காந்து இருந்தாலும் நம்முடைய மல்லி அந்த சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஊட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வேணான்றாங்க. அதுக்காக நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸாக நினச்சிக்கிட்டு இந்த சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா விஜயம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஆசை பச்சு ஊட்டினத்தால் நம்முடைய விஜய் ரொம்பவே ரொமான்டிக்காக பாசத்தோடு அந்த சாப்பாடை சாப்பிடாதுனால சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை தூங்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் கைத்தாங்களாக கூட்டிக்கிட்டு போயிட்டு பாத்ரூமுக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் பெட்டில் தூங்க வைக்கிற வரைக்கும் நம்மளுடைய மல்லி கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு அவரை தூங்க வச்சுட்டு தான் நம்மளுடைய மல்லியை போய் தூங்க போகிறாங்க. நம்ம மல்லி இவ்வளோ கேரிங்காக நம்முடைய விஜய் பார்த்துட்டு இருந்த இந்த ரஞ்சிதா பார்த்துறாங்க. பார்த்துட்டப்பறம் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது வச்சு இந்த நேரத்தில் ராஜ்யம்மா இல்லாத போயிட்டாங்க. இருந்தால் கண்டிப்பாக இந்த மல்லியை உண்டு இல்லாத பண்ணியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விடிச்சதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு கையில் இந்த ரஞ்சிதா ராஜு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜுக்கிட்ட நம்முடைய ரஞ்சிதா என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய விஜய் மாமா எனக்கு கிடைக்கூடாது பண்ணிட்டேன். அந்த மல்லி அவள் இருக்கிற வீட்டில் நான் இருக்கணுமா, நான் போகிறேன் ராஜுமா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நீ கம்மனு ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய விஜய்கிட்ட என்ன விஜய் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அந்த மல்லியை பற்றி இப்பயே எனக்கு தெரிஞ்சானும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு எதை பற்றி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. இன்னும் நீயும் அந்த மல்லியை நைட்டு கொஞ்சம் குழாவிட்டு இருந்த மாதிரி ரஞ்சிதா சொன்னாலே இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அடிபட்டு வீட்டுக்கு உங்களை தான் ரெண்டு பேரும் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேருமே வீட்டில் இல்லை. அந்த நேரத்தில் எனக்கு மல்லி தான் எல்லாத்துக்குமே உதவி பண்ண என்னை சாப்பிட வச்சு படுக்க வச்சா. இதனால் நான் மல்லி பக்கம் சாஞ்சிட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது நீங்கள் வீட்டில் இல்லாத உங்களுடைய தப்பு. நான் அடிபட்டு வந்திருக்கேன், எனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது ஒரு வார்த்தையாவது கேட்டிங்களா? அப்போ கூட மல்லி எதுக்காக என்னை பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இவ்வளோ தான் உங்களுடைய பாசமா அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட என்னை மன்னிச்சிரு விஜய், நேற்று நான் நைட் ஷோவுக்கு படத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்லியை கூப்பிட்டு என் மல்லி இதே காரணம் காட்டி என்னுடைய தம்பிக்கிட்ட ஒட்டிட்டு வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என்னுடைய மனைவி ஸ்தானத்தை விஜய்கள் எப்படி காரணன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பார்த்தீங்களா ராஜுமா, இந்த மல்லிக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம் சொல்ல முடியும். நான் மல்லி விஜய் சேர்ந்து வாழ்றதை யாராலும் தடுக்கவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.